தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பராபவ ஆண்டு ஆடி மாதம் 22ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் சித்ரா நட்சத்திரம். இன்று சந்திரன் சஞ்சாரம் ரிஷப ராசியில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய ராசி பலன்: மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனி காலத்தில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரும். விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், இவர்களினால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு லாபம் மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமைகிறது. வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் ஆடி 4வது வாரமான இன்று கருமாரி அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் மேஷராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் இன்று ஆலய வழிபாட்டினால் உங்களுக்கு தீரும். பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று மாறக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. இதுநாள் வரையிலும் மருத்துவ செலவுகள் மற்றும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான பய உணர்வு நீங்கும். சந்திரன் ராசியில் இருப்பதனால் ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். இன்று பழைய நண்பர்களை சந்திப்பதும் மற்றும் உறவினர்களை சந்திப்பதும் மனதிற்கு ஒரு அமைதியை தரும். பலமான ஒரு நாளாக இன்று அமைகிறது. சந்திரன் வலுத்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை சிவன் ஆலய வழிபாடும் பச்சரிசி தானமும் இன்று உங்களுக்கு மேன்மையை தரும். பலவிதமான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று மனதில் குழப்பத்தை தரலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு. இன்று உங்களினுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த ஒரு விதமான மனதில் பய உணர்வு நீங்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் பலவிதமான பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. இன்று பலதரப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று உங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும். இன்று உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். இன்றைய நாளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடுகளும் மற்றும் ஆலயத்தில் அன்னதானங்களும் சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மிகவும் உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருந்து ராசியில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருப்பதனால் பல வகையான நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனதிற்கு ஒரு நல்ல தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் கிரகநிலைகள். புதிய கடன் முயற்சிகள் மற்றும் புதிய வருமானங்களுக்கான வழி பிறக்கும். இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது. ஆடி வெள்ளிக்கிழமையான இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாம். உங்கள் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். மனதளவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சஞ்சலங்களும் தீரும். பச்சரிசி தானம் செய்து விநாயகரை வணங்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் மனதளவில் நல்ல ஒரு உற்சாகத்தை பார்க்கலாம். சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உச்சபலம் பெற்றிருப்பது சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும்.
புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு, அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய மாற்றங்கள், இவை அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். இதுநாள் வரையில் உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் இருந்தவர்களுக்கு, அஷ்டம சனியினால் கஷ்டப்பட்டவர்களுக்கு இன்று அதற்கான விடுதலை கிடைக்கும். பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகப்பெருமானையும் வழிபடலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் குரு பகவான் லாபத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதும் பல வகையான குழப்பங்கள் மாறும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வெற்றியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் நீங்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. குடும்பத்தில் பல வகையான குழப்பங்கள், பொருளாதார நெருக்கடிகள் அஷ்டம சனியினால், கண்டக சனியினால் ஏற்படலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் தாக்கமானது கன்னிராசி அன்பர்களுக்கு சற்று பொருளாதார நெருக்கடிகளை கொடுக்கும். இன்று உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மனதளவில் சஞ்சலங்கள் வந்து போகும். வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மனதில் குழப்பங்களும் விலகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது மற்றும் பழைய நண்பர்களை சந்திப்பது, ஒரு விதமான தடயங்கள் இருந்தாலும் இன்று தடைகளை மீறி நன்மைகள் நடக்கும். விநாயகர் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் நன்மைகள் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன பயம் விலகும். இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தாரிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் மற்றும் பாக்கியத்தில் குரு பகவானின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சுமைகள் குறையும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். இன்றைய நாளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் நல்ல செய்திகள் வந்து போகும். ஆடி வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடும் மற்றும் முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்வது கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். உடன் பிறந்தவர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டங்கள் தீரும். இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலேயும் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் இன்று கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வெள்ளிக்கிழமையான இன்று அம்மன் ஆலய வழிபாடு மற்றும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. இன்று வெள்ளிக்கிழமை காலை வேளையில் கோவில்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வங்களை தனுசு ராசி அன்பர்கள் மேற்கொண்டால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்திலையும் வெற்றியை பார்க்கலாம். மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. குரு சந்திர யோகம் பொருந்திய நாளாக அமையும். 5ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் குரு பகவான், பாக்கியத்தில் சுக்கிரன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும். அவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் உண்டு. எதிர்பார்த்த கடனுதவி கைக்கு வந்து சேரும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய
மனதில் ஒரு சில சஞ்சலங்கள் வந்து போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷங்களும் வந்து கூடக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இன்று ஆலயங்களுக்கு அரிசி தானம் செய்து பசும் நெய் தானம் செய்ய சுக்கிரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். இன்று சந்திர பகவானின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவானின் சஞ்சாரம் 6ஆம் இடத்தில் இருப்பதும் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சில குடும்பத்தில் குழப்பங்கள் குறையலாம். பண விவகாரங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய மனபாரங்கள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம். பல நாட்களாகவே உங்களினுடைய மனதளவில் ஒரு பாரங்கள் மற்றும் குடும்ப பொறுப்புகள் அதிகரித்திருக்கலாம். அவற்றின் சூழ்நிலைகள் இன்றைய நாளில் மாறக்கூடியதாகவே அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் இருப்பது சந்திர தோஷத்தை நிவர்த்தி செய்ய அம்மன் ஆலயத்தில் நீங்கள் பச்சரிசி தானம் செய்யலாம். மனதிற்கு ஒரு நல்ல தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். மீனராசி நேயர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு மனப்போர் இல்லை. சந்திரன் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மீனராசி நேயர்களுக்கு மிகவும் ஒரு மனதில் தைரியத்தை கொடுப்பதாகவே அமையும். இன்றைய நாளில் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனை மற்றும் மனதளவில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை குறைவு, இது அனைத்தையும் ஈடு செய்வதற்கு குரு பகவான் 5ஆம் இடத்தில் உச்சபலத்துடன் அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகம் பொருந்திய இன்றைய நாளில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த பகை தீரும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.